கடல், அதுக்கே உண்டான அழகு. கடற்கரையை நம்ம பார்க்கும்போது அங்க இருக்கக்கூடிய மீனவ கிராமங்கள், அங்க நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிற படகுகள், இதுதான் நம்ம எல்லாருக்கும் நினைவுல வரும். ஆனா சர்ஃபிங் அப்படிங்கிறது இப்ப வரைக்கும் நம்மள பல பேராலையும் ஒரு வெளிநாட்டு விளையாட்டாகத்தான் பார்க்கப்பட்டு வருது. ஆனா நம்ம நாட்டுல சர்ஃபிங் இன்னைக்கு வளர்ந்துகிட்டு வர ஒரு விளையாட்டு. அது மட்டும் இல்லாம பல சுற்றுலா பயணிகளையும் கவர்ந்து வருது. தமிழ்நாட்டோட கோவலம் பகுதியில பல ஆண்டுகளா கடலை மீன் பிடிக்கிறதுக்கும் தங்களுடைய வாழ்வாதாரத்துக்கும் தான் மக்கள் பயன்படுத்திக்கிட்டு வராங்க. இது எல்லாத்துக்கும் மாறாக ஒரு மீனவ இளைஞன் சில வருஷத்துக்கு முன்னாடி மரக்கதவு பலகையை எடுத்துட்டு கடலுக்குள்ள சர்ஃபிங் பயிற்சி செய்யறதுக்காக போறார். அவரு எதிர்நீச்சல் போட்டது கடல் அலைகளோட மட்டும் கிடையாது, தனக்கு ஏற்பட்ட பல சோதனைகளையும் தாண்டி இன்னைக்கு சர்ஃபிங் உலகத்துல ஒரு சாதனையாளரா திகழ்ந்துகிட்டு இருக்கார். தன்னுடைய தனி திறமையால தனித்து கவனிக்கப்படுற இந்த இளைஞன் தமிழகத்துல சர்ஃபிங்ல ஒரு தனி அடையாளமாகவே திகழ்ந்துகிட்டு இருக்கார். சாதனையாளர்கள் எப்பவுமே தங்களோட திறமைகளை வளர்த்திக்கிறதோட நின்னு போறது கிடையாது. தான் சார்ந்த சமூகத்தையும் மேம்படுத்தத்தான் அவங்க துடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட சாதனையாளர் தான் சர்ஃபிங் மூர்த்தி. நான் இந்த கோவலம் ஃபிஷிங் வில்லேஜில் தான் பிறந்து வளர்ந்தது எல்லாமே. ஸோ நான் பேசிக்கலி நான் வந்து ப்ராப்பர் ஃபிஷர்மேன். எனக்கு வந்து படிப்பில் கூட அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இல்லை. நான் வந்து இந்த ஓஷனோட ரொம்ப கனெக்டிங். இந்த படிக்கிற ஏஜில் பார்த்தீங்கன்னா, அதாவது 6வது வரைக்கும் படித்தேன். அந்த சின்னதை 4வது படிக்கும்போது அப்போலாம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த உடஞ்ச உடன் டோர் இருக்கு இல்லையா, உடன் டோரில் நான் அந்த வேவில் கேட்ச் பண்ணி ரைட் பண்ணிட்டு வருவேன். ஏன்னா எங்கள் பீச் வந்து நல்லா கர்வாக இருக்கும், வேவ் நல்லா ஒரு சைடு பிரேக் ஆகின்னு வரும். ஸோ அப்படி நான் பண்ணிகிட்டு இருக்கும்போது நாளடைவில் நான் ஸ்கூல் விட்டு நிற்கிற சூழ்நிலை வந்துடுச்சு. ஏன்னா பக்கா ப்ராப்பர் ஃபிஷர்மேன் ஆகிட்டேன். எவ்ரிடே ஃபிஷிங் போகிற அளவுக்கு என் லைஃப் சூழ்நிலை மாறிடுச்சு. 2001 நான் ஃபிஷிங் போயிட்டு வந்து கீழே உட்காந்துட்டு இருக்கும்போது, பீச்சில் உட்காந்துருக்கும்போது ஒரு அமெரிக்கன்ஸ் அண்டு கொஞ்சம் அந்த ஆரஞ்சு கலர் ட்ரெஸ் போட்டுட்டு கொஞ்சம் பேர் சர்ஃபிங் பண்ணிட்டாங்க. பட் அது சர்ஃபிங் கூட எனக்கு தெரியாது. ஒரு லாங் போர்டு வச்சுட்டு பண்ணிட்டு இருந்தாங்க. அமெரிக்கன் கிட்ட போயிட்டு நம்ம கேட்டேன். ஒரு டாலாக அந்த 6 ஃபுட் இருந்தார் அவர். அவர்கிட்ட போய் கேட்டேன், உங்கள் போர்டு எனக்கு கிடைக்குமா? என்னுடைய ப்ரோக்கன் இங்கிலீஷில் கேட்டேன். அப்போது ஸோ உங்கள் போர்டு எனக்கு கிடைக்குமா கேட்டோன்னா அவர் 6 ஃபுட், நான் ரொம்ப ஷார்ட்டாக இருந்தேன். என்னை பார்த்துட்டு உடனே அவர் போர்டு என் கையில் கொடுத்தாரு. டீச்லாம் பண்ணல, நானே பேடல் பண்ணிட்டு போனேன். வேவை கேட்ச் பண்ணி ரைட் பண்ணிட்டு வந்தேன். அவர் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகி என்கிட்ட கேட்டார், நீ ஆல்ரெடி லேர்ன் பண்ணுறியா ஃபஸ்ட் டைமா? நான் ஃபஸ்ட் டைம் அப்படின்னேன். ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிட்டார். ஸோ அவருடைய மொபைல் நம்பர் என் கையில் கொடுத்தாரு. எனக்கு ஃபோன் பண்ணு, நீ எப்போ வேவ் நல்லாயிருக்கும் அப்போலாம் ஃபோன் பண்ணுன்னு. அப்போல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா மொபைல்லாம் கிடையாது, ஒன்லி பிசிஓ தான். ஸோ பிசிஓவில் போய் ஃபோன் பண்ண கூட எனக்கு தெரியாது. அப்போ வில்லேஜில் இருக்க ஒரு சில பாய்ஸோடைய ஹெல்ப் எடுத்துகிட்டு நம்ம ஒரு 2-3 டைம் ஃபோன் பண்ணியிருக்கேன் அவருக்கு, இங்கே வேவ்ஸ் நல்லா இருக்குது வாங்க அப்படின்னு. அதுக்கப்புறம் அவருடைய மொபைல் நம்பரை நான் மிஸ் பண்ணிட்டேன். அவரோட கான்டாக்டே எனக்கு இல்லை, தொடர்பு இல்லை, போயிடுச்சு. ஸோ அவர் அந்த கொடுத்த அந்த 10 நிமிஷம் 15 நிமிஷம் எக்ஸ்பீரியன்ஸ், அந்த போர்டு கொடுத்த அந்த எக்ஸ்பீரியன்ஸ் டோட்டலாக என் மைண்டே ரொம்ப சேஞ்ச் ஆகிடுச்சு. எனக்கு சர்ஃபிங் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தேன். 2லேயே நான் போர்டு வாங்க ட்ரை பண்ணும்போது தான் தெரிஞ்சுது இதெல்லாம் எக்ஸ்பென்சிவ், எல்லாம் இம்போர்ட்டட் பீஸ்னு. ஸோ 2003 ஒரு ஆஸ்திரேலியன் ஆள் வந்து வெள்ளக்காரன், அவர் போர்டு எங்கள் பையனுக்கு, வில்லேஜ் பையனுக்கு கிஃப்டாக கொடுத்துட்டு போகிறாரு. ஸோ அவருக்கு வந்து அந்த போர்டை பண்ண தெரியல. ஸோ நான் என்கிட்ட கொஞ்சம் காசு இருந்துச்சு, ஒரு 1500 rupees. அவருக்கு அந்த காசை கொடுத்துட்டு அந்த போர்டு வாங்கி நான் ட்ரை பண்ணேன். அப்போ என் வீட்டிலலாம் கூட திட்டினாங்க, எதுக்கு? ஏன்னா ஃபேமிலி சுச்சுவேஷன் பார்த்தா ரொம்ப புவர். ஸோ 1500 rupees 2003 பிக் மணி. ஸோ அப்போ அவங்க என்னை திட்டினாங்க. நான் ஃபிஷிங் போய் சம்பாதிக்கிற பணம் உனக்கு என்ன வந்துன்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட ஃபைட் பண்ணிவிட்டு கண்டினியூவாக நான் சர்ஃபிங் ட்ரை பண்ண ஆரம்பித்தேன். ஸோ அப்போ நான் பண்ணும்போது என்னை பார்த்து நிறைய கிண்டல் அடிச்சு சிரிச்சாங்க நிறைய பேர். பட் நான் அதை பற்றி நான் கவலை பண்ணல, கண்டினியூ ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தேன். தன்னோட இந்த சர்ஃபிங் ஸ்கூல் கனவு எப்படி நனவாச்சு அப்படிங்கிறத ரொம்ப நெகிழ்ச்சியாகவே சொல்கிறாரு. 2007 and 2008 நான் வந்து ஒரு ஜெர்மன் கெஸ்ட்டு மிஸ்டர் தொபயஸ் அண்ட் இஸ்ரேல் கெஸ்ட் மிஸ்டர் யோத்தம் அகம். ஸோ இவங்களோட ரிலேஷன்ஷிப் எனக்கு கிடச்சிது. ஸோ 2008 ஆகஸ்ட் எனக்கு ஒரு போர்டு அவங்க கிஃப்டாக கொடுத்தாங்க. அந்த போர்டு பார்த்தீங்கன்னா 1 lakh, வெரி எக்ஸ்பென்சிவ் போர்டு. ஸோ நான் போர்டு கொடுக்கும்போது சொன்னேன் யோத்தம் கிட்ட, நீ உங்கள் போர்டு எனக்கு கிஃப்டாக தரீங்க, என் போர்டு நான் வில்லேஜ் கிட்ஸ் கொடுத்து இந்த ஸ்போர்ட்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுறேன். ஓகே, ஐ வெயிட் அண்ட் சி அப்படின்னு யோத்தம் சொன்னார். 2009 ஏப்ரல் அகைன் என்னை விசிட் பண்ணாங்க. ஆஃப்டர் 6 months 10-15 people சர்ஃபிங் பண்ணாங்க. ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிட்டார். அதுக்கப்புறம் என்னை வச்சு ஒரு டாக்குமெண்ட்ரி மூவி மேக் பண்ணார். அந்த மூவி பண்ணிட்டு இருக்கும்போது எனக்கு ஒரு ட்ரீம், சர்ஃபிங் ஸ்கூல் ஆரம்பிக்கிறேன்.
ஏன்னா அதுக்கு முன்னாடிலாம் என் வீட்டில் சின்ன உடஞ்ச ரூம் தான் என் போர்டில் வச்சுட்டு இருந்தேன். ஸோ அவர் அந்த டாக்குமெண்ட்ரி மேக் பண்ணும்போது ஸோ எனக்கு மை ட்ரீம் சர்ஃபிங் ஸ்கூல் அப்படின்னு நான் ஒரு செஸ்ட் நிமித்தி அப்படியே ஒரு கெத்தாக சொன்னேன். அந்த ட்ரெய்லர் வந்து 2010-11 ரிலீஸ் பண்ணாங்க. அவர் வெளிநாட்டிலேருந்து ஃபண்ட்ஸ் வெளியே இங்கே எட்டுன்னு வரது பார்த்தாரு, கிடைக்கல. சென்னையில் வெரி குட் மேன், வாட்டர் ஸ்போர்ட்ஸில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் மேன் மிஸ்டர் அருண் வாசு. ஸோ எனக்கு வெளிநாட்டிலேயே ஸ்பான்சர்ஷிப் கிடச்சிருந்தா கூட கண்டிப்பாக எனக்கு ரொம்ப நல்லா இருந்திருக்குமோ இல்லை அவ்வளோ சந்தோஷம் இருந்திருக்குமோன்னு தெரியல. அருண் சாரை மாரி ஒரு ஸ்பான்சர்ஷிப் கிடச்சது வந்து காட் கிஃப்ட்டு. ஸோ நான் வந்து சர்ஃபிங் ஸ்கூல் ஆரம்பித்த பிறகு எனக்குள்ள ஒரு மைண்ட் செட்டப் வந்து இது ப்ராப்பர் பிஸ்னஸாக கொண்டு போகக்கூடாது, நல்ல ஒரு சோஷியல் ஆக்டிவிட்டீஸாக கொண்டு போகணும், கொஞ்சம் பிஸ்னஸாக இருக்கணும். ஏன்னா கொஞ்சம் பிஸ்னஸ் இருந்தால் தான் சாப்பிட முடியும், அதில் வர இன்கம் வச்சு. ஸோ மோஸ்ட்லி லோக்கல் கிட்ஸ்க்கு வந்து நான் போர்டு ஃப்ரீயாக கொடுக்க ஆரம்பித்தேன், லெசன் சர்ஃபிங்கோட டிப்ஸ்லாம் ஃப்ரீயாக கொடுக்க ஆரம்பித்தேன். பட் கண்டிஷன் லோக்கல் கிட்ஸ் நோ ட்ரிங்க்ஸ், நோ ஸ்மோக், ஒன்லி சர்ஃபிங், லைஃப் இஸ் குட். அண்ட் பீச் கிளீனிங். ஸோ சர்ஃபர் பாய்ஸ் எல்லாம் சேர்ந்து பீச் கிளீனிங் பண்ணுவோம். ப்ளஸ் இதில் வர இன்கம் வச்சு கொஞ்சம் எஜுகேஷன் ஹெல்ப் பண்ண ஆரம்பித்தேன். ப்ளஸ் ஐ கேம்ப், ஹெல்த் கேம்ப் ஆர்கனைஸ் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ இதெல்லாம் பார்த்த மிஸ்டர் அருண் வாசு ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகி நான் வில்லேஜில் வச்சுருந்தேன் என்னுடைய சின்ன ஸ்கூல் இன்றைக்கி இன்டர்நேஷ்னல் லெவலில் நல்லா ஃபேமஸ் ஆகிறவங்களுக்கு இன்றைக்கி சர்ஃபிங் மட்டும் இல்லை, சர்ஃபிங், கயாக்கிங், ஸ்டாண்டப் படல், விண்ட் சர்ஃபிங், ஸ்கூபா டைவிங், பாடி போர்டிங் அண்ட் ரெஸ்டாரண்ட், ஸ்லீப்பிங், அதாவது ஒரு ஸ்போர்ட்ஸு, ஃபுட்டு, ஸ்லீப்பிங் அந்த ஸ்டைலில் இப்போ நாங்கள் ஒரு பெரிய பில்டிங் இங்கே உருவாக்கியிருக்கிறோம். யாருன்னே தெரியாதுன்ற இந்த வில்லேஜில் எங்கள் சர்ஃபர் பாய்ஸ், எங்கள் கோவலம் வில்லேஜ் பாய்ஸ் இன்றைக்கி இந்தியா ஃபுல்லாக நம்பர் 1 சர்ஃபர்ஸ் எங்கள் பாய்ஸ் தான். அண்டர் 16 கேட்டகரிலையும், ஜூனியர் கேட்டகரியில், சீனியர் கேட்டகரியில் அண்டு மாஸ்டர் கேட்டகரியில் எல்லா கேட்டகரிலையும் நம்பர் 1 சர்ஃபர்ஸ் எங்கள் கோவலாங் பாயிண்ட் சர்ஃபிங் ஸ்கூல் பாய்ஸ் தான். அது மட்டும் இல்லாமல் எங்கள் ஸ்கூல் மூலிமா இந்தியா ரெப்ரசன்ட் பண்ணி மிஸ்டர் அருண் வாசு சப்போர்ட் பண்ணி ஃபிஜியில் நடந்த, அதாவது ஆஸ்திரேலியா நியூசிலாந்துக்கு நடுவில் இருக்க ஒரு ஐலாண்டில் அந்த தீவுக்கெல்லாம் எப்படி போக முடியும்னு நாங்களாம் யோசிச்சு கொடுக்க முடியாது. ஏன்னா இன்றைக்கி எங்கள் ஃபிஷிங் லைஃப்பில் இருக்க சூழ்நிலை பார்த்தீங்கன்னாக்கா அண்ணா நகர், அமிஞ்சிகார போகிறதே பெரிய விஷயம். ஆனால் ஃபிஜி வரைக்கும் போயிட்டு WSL வேர்ல்டு சர்ஃபிங் லீக்கில் போயிட்டு எங்கள் பாய்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணி டோட்டல் 40 கண்ட்ரி அதில் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. அதில் இந்தியா சைடில் நம்ம மிஸ்டர் சேகர் இந்தியா ரெப்ரசன்ட் அண்ட் அருண் சார் ஃபுல் சப்போர்ட்டிங்கில் போய் 32 பிளேஸ் அவர் வந்தார். அது ரொம்ப எங்களுக்கு பெருமையான விஷயம். இன்றைக்கி ரேங்கிங்கில் பார்த்தீங்கன்னா இந்தியா நம்பர் 20 இருக்குது. ஸோ அதெல்லாம் எங்களுக்கு வந்து இன்னும் இருக்க எங்கள் வில்லேஜ் அண்ட் இந்தியா ஆல்சோ ரொம்ப சர்ஃபிங்கில் வளர்ந்துருக்குன்னு எனக்கு ஒரு சந்தோஷம். சர்ஃபிங்கில் வந்து நிறைய சேஞ்ச் ஆயிடுச்சு என் லைஃப்பில். ஸோ முன்னாடி பார்த்தீங்கன்னா ஃபிஷிங் தான் பண்ணிட்டு இருந்தேன் ஃபுல்லாகவும். ஸோ இப்போ அப்படியே டோட்டலாக சேஞ்ச் ஆயிடுச்சு. ஃபுல்லாக சர்ஃபிங் டீச் பண்ணது, ஸோ நிறைய சர்ஃபிங் காம்படிஷன். ஸோ என்னோடய ஜாப் பார்த்தீங்கன்னா இதுதான், ஃபுல்லாக டீச் பண்ணது, சர்ஃப் பண்ணது. ஸோ முன்னாடி பார்த்தீங்கன்னா சர்ஃபிங் வந்து ஒரு 2 டைம் ஜம்ப் பண்ணியிருக்கேன். ஸோ அதேப்போ ஸ்டாண்டப் பேட் சொல்லுவாங்க, ஸ்டாண்டப் பேடில் வந்து ஒரு 10 டைம் 11 டைம் தொடர்ந்து வச்சுருக்கேன். ஸோ கயாக் ஒரு 5 டைம் பண்ணியிருக்கேன். ஸோ இதை பண்ணுறதை பார்த்துட்டு ஸோ எங்கள் சார் வந்து என்னை ஸ்பான்சர் பண்ணி ஸோ ஃபிஜிக்கு வந்து வேர்ல்டு சாம்பியன்ஷிப் அனுப்பிச்சி வச்சுருந்தாரு. ஸோ அங்கேயே போனேன். ஸோ எனக்கு என்ன பெஸ்ட் கொடுக்க முடியுமோ அதை நான் கொடுத்தேன். ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் அவங்களுக்கு. ஸோ அவங்க நிறைய கற்றுருக்காங்க. ஸோ இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுட்டு வரோம். மேபி ஸோ என்னால் பெஸ்ட் கொடுத்தேன். நான் வந்து பேசிக்கலி ஃபிஷர்மேன்னாலே ரொம்ப கனெக்டிங் இந்த ஓஷன் அண்ட் வேவ்ஸ். முக்கியமாக பார்த்தீங்கன்னா பயம் இருக்காது ஃபிஷர்மேனுக்கு. கடலுக்கும் அவங்களுக்கும் ரொம்ப கனெக்ட். ஏன்னா கடல் வந்து அவங்களுக்கு ஒரு தாய் போல். ஸோ கண்டிப்பாக எந்த வகையிலையும் ஒரு தாய் வந்து ஒரு குழந்தைக்கு எந்த ஒரு தீங்கும் செய்ய மாட்டாங்க. அந்த ஒரு இதுதான். ஸோ நான் இப்போ எங்களால் வந்து ஒரு உடஞ்ச கதவு பழக்கம் தான் வச்சு பண்ண முடியும். ஏன்னா எங்கள் சுச்சுவேஷன் அப்படி இருக்கிற நேச்சுரல் இதை வச்சு நாங்கள் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். அது நாளடைவில் வந்து என் லக்கு. அதனால தான் ஃபாரினர்ஸ் எல்லாம் இங்கே வந்து அவங்க சர்ஃபிங் போர்டை வந்து நாங்கள் ட்ரை பண்ணி நாங்கள் பண்ணுற அந்த ஸ்டைலு ஃபாரினர்ஸ்க்கு ரொம்ப பிடிச்சி அவங்கக்கிட்டேருந்து போர்டு வாங்கி ட்ரை பண்ணி ப்ளஸ் நாங்களே ஒரு போர்டு வாங்கி எல்லாமே முக்கியமாக பார்த்தா இன்ட்ரெஸ்ட். ஒரு விஷயத்தை நம்ம எடுத்தால் அது மேலே 100% லவ்வாக இருக்கணும். அது சும்மா ஏதோ வந்துச்சு போச்சுன்னு அப்படின்லாம் பண்ணக்கூடாது. அதில் உண்மையான லவ் ப்ளஸ் அது மூலிமா ஏதாவது சாதிக்கணும், அது மூலிமா ஏதாவது ஹெல்ப் பண்ணணுன்ற ஒரு மைண்ட் தாட் இருந்தால் கண்டிப்பாக எந்த விஷயமா இருந்தாலும் அது மேலே உயர்தான் போக மாட்டியும், கீழே போகாது. இப்போ நான் கூட சர்ஃபிங் எடுத்தது வந்து செல்ஃப் யூஸாக நான் மட்டும் பண்ணால் போதும்,
யாருக்கும் கற்றுக் கொடுக்காது அப்படின்னு நினச்சிருந்தா இன்றைக்கி என்னை யாரும் வந்து ஷூட் பண்ணிக்க முடியாது, எந்த மீடியாவும் வந்து ஷூட் பண்ணிக்க முடியாது, எந்த வெளிநாட்டில் எந்த சர்ஃபஸும் வந்து என்னை மீட் பண்ணிக்க முடியாது, எந்த ஐடி பீப்புளும் வந்து என்கிட்ட வந்து சர்ஃபிங் கற்றுக்க முடியாது. நான் வந்து சர்ஃப் போர்டை வந்து என் வில்லேஜ் கிட்ஸுக்கு கொடுக்கணும், இந்த ஸ்போர்ட்ஸை வந்து இன்னும் மேலே கொண்டு வரணும், அந்த ஒரு மைண்ட் தாட் இருந்ததுனால தான் அப்படி வந்துச்சு. நான் வந்து இப்போ எல்லாமே நான் ரொம்ப புவரு, நான் வந்து ஃபிஷர்மேனு, என்னால் வந்து அடுத்தவங்ககிட்ட ஹெல்ப் வாங்க தான் முடியும், ஆனால் ஹெல்ப் பண்ண முடியாது, அந்த தாட்டில் இருந்தால் ஒன்றுமே கிடையாது. யார் வேணாலும் யாருக்கு வேணாலும் ஹெல்ப் பண்ணலாம். நீ ஏழையோ பணக்காரரோ டசன்ட் மேட்டர், உனக்கு ஹெல்ப் பண்ணுற அந்த மைண்ட் தாட் இருந்தாலே போதும். ஸோ எனக்கு வந்து ஹெல்பிங் மைண்ட் இருந்துச்சு, ப்ளஸ் எனக்கு இதுமாரி பண்ணணும்னு ஆசை இருந்துச்சு. அதனால கடவுள் வந்து எனக்கு ஒவ்வொருத்தராக கனெக்ட் பண்ணார். அவங்க எல்லாம் சேர்ந்து எனக்கு சப்போர்ட் பண்ணோம். நான் இன்னும் வில்லேஜில் இருக்கவங்களுக்கு கொஞ்சம் இந்த சப்போர்ட்டிங், இந்த ஸ்போர்ட்ஸ் மூலிமா என்ன சப்போர்ட்டிங் போகணுன்ற ஒரு எண்ணம் இன்றைக்கி இன்னும் உயர்ந்த லெவலில் போயிட்டுருக்கு. சர்ஃபிங் உலகத்துல தான் வெற்றி பெற்றதோட மட்டும் நிக்காம தன்ன மாதிரியே தன்னோட கிராமத்துல சாதிக்கணும்னு துடிக்கிற இளைஞர்களுக்கெல்லாம் கோவலம் சர்ஃபிங் அப்படிங்கிற ஸ்கூலை ஆரம்பிச்சு பலருக்கும் சர்ஃபிங் பயிற்சி கொடுத்துக்கிட்டு இருக்காரு. இது வந்து 2015 ஏப்ரல் 26 இனாகரேட் பண்ணோம். இந்த இடம் வந்த பிறகு இங்கே இது வரைக்கும் 3 சர்ஃப் மியூசிக் யோகா ஃபெஸ்டிவல் நடத்திருக்கோம். இந்த 3 ஃபெஸ்டிவலுக்கும் அரௌண்ட் த வேர்ல்டு அண்ட் இந்தியா லெவல்லேருந்து நிறைய பேர் இங்கே வந்திருக்காங்க, ப்ளே பண்ணுறதுக்கும் வாட்ச் பண்ணுறதுக்கும். ப்ளஸ் இங்கே ஏஎஸ்சி சர்ஃப் காம்படிஷன் ஆல்சோ நடத்திருக்கோம், ஏஷியன் லெவல். ஸோ அதில் பார்த்தீங்கன்னாக்கா ஆஸ்திரேலியா, ஜப்பான், மால்தீவ்ஸ், ஸ்ரீலங்கா அங்கேருந்து நிறைய பெரிய பெரிய சர்ஃபர்ஸ்லாம் வந்து அந்த காம்படிஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. இது எல்லாமே பார்த்து நிறைய சென்னை மக்கள், பெங்களூர் அண்ட் வெளிநாட்டு மக்கள் எல்லாருமே இங்கே வந்து சர்ஃபிங்க்கு வராங்க. தன்னோட கிராமத்து இளைஞர்களுக்கு இலவசமா சர்ஃபிங் பயிற்சி கொடுத்து அவங்கள திறன்பட ஒரு சர்ஃபிங் பயிற்சியாளராகவே இவர் உருவாக்கிக்கிட்டு இருக்காரு. எங்கள் பாய்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லாமே இங்கே கோலம் வில்லேஜ் சேர்ந்தவங்க தான். எல்லாருமே இந்து, கிறிஸ்டின், முஸ்லீம் எல்லா கேஸ்ட்டு சேர்ந்தவங்க. நாங்கள் எல்லாமே ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக, ரொம்ப ஃபேமிலியாக வர ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து நாங்கள் கிட்ஸ்லேருந்து அடல்ட்லேருந்து ரொம்ப பெரியவங்க வரைக்கும் நாங்கள் ரொம்ப ஈஸியாக, ரொம்ப சந்தோஷமாக, சேஃப்டியாக நாங்கள் டீச் பண்ணிட்டு இருக்கோம். இவர் சர்ஃபிங் பயிற்சி மட்டும் கொடுக்கறது இல்ல, குழந்தைகள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் வயது வித்தியாசமே இல்லாம உடல் பயிற்சியும் ஏன் சமுதாய விழிப்புணர்வையும் எல்லாத்துக்கும் கொடுத்துக்கிட்டு இருக்காரு. இங்க பாத்தீங்கன்னாக்கா ஐடி கிரௌட்ல இருந்து, ஸ்கூல் கிரௌட்ல இருந்து, காலேஜ் கிரௌட் வரைக்கும் இங்க வராங்க. அவங்க பாத்தீங்கன்னாக்கா இங்கே எங்க ஸ்கூல்லேயே எங்க ரெஸ்டாரண்ட்லேயே ஸ்டே பண்ணி அவங்களுக்கு வந்து அகாமடேஷன்லேருந்து அவங்களுக்கு ஃபுட்டுலேருந்து எல்லாமே ஆர்கனைஸ் பண்ணி அவங்களுக்கு சர்ஃபிங் மட்டும் இல்லாமல் சர்ஃபிங், யோகா அண்டு வில்லேஜ் விசிட், பீச் கிளீனிங், கேம்ப் ஃபயர், மெரைன் ரிசர்ச் விசிட் அண்ட் என்ஜிஓ விசிட் ஒரு 5 days கோர்ஸாக அவங்களுக்கு டீச் பண்ணோம். நாங்கள் எந்த ஒரு விஷயத்தை நம்ம பயிற்சி பண்ணாலும் அதுக்கு பின்னாடி இருக்கிற பாதுகாப்பு ரொம்பவே முக்கியம். அதையும் சேர்த்தே இவர் பயிற்சி தந்துட்டு இருக்காரு. ஸோ ஃபர்ஸ்ட்டு ஸ்கூல் கிட்ஸோ இல்லை ஒரு ஐடி பீப்புளோ இல்லை வேறு கம்பெனியில் ஒர்க் பண்ணுறவங்களோ இல்லை பேங்க் மேனேஜர்ஸோ இல்லை நார்மல் பீப்புளோ யார் வந்தாலும் ஃபஸ்ட்டு அவங்களுக்கு வந்து எடுத்தவொடனே தண்ணி கூட்டு போக மாட்டோம். அவங்களுக்கு ஃபஸ்ட்டு இந்த வெனு அனலைஸ், அவங்களுடைய ஃபிட்னஸ் டீட்டெயில்ஸ், அவங்களுடைய ஹெல்த் கண்டிஷன் எல்லாத்துக்குமே ஒரு சைன் வாங்கிடுவோம். ப்ளஸ் இந்த இடத்த பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுவோம், எங்கே ராக் இருக்குது, எங்கே ராக் இல்லை, டைட் கண்டிஷன், விண்ட் கண்டிஷன், ஸ்வெல் கண்டிஷன், ரிப் கண்டிஷன், ரிப்னா என்ன, கரண்ட்னா என்ன, கரண்ட்டில் மாட்டினா எப்படி வெளியே வரணும், ரிப்பில் மாட்டினா எப்படி வெளியே வரணும், ரிப்பில் மாட்டினா எப்படி டெக்னிக்கல் யூஸ் பண்ணணும், கரண்ட்டில் மாட்டினா எப்படி டெக்னிக்கல் யூஸ் பண்ணணும், அதெல்லாம் டீச் பண்ணுவோம் நாங்கள் அவங்களுக்கு. சேஃப்டி கண்டிஷன் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா எங்களுக்கு வர ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் சேஃப்டி, என்ஜாய்மெண்ட் அண்ட் ஹாப்பினஸ், இது 3 ரொம்ப அவங்களுக்கு இம்பார்ட்டன்ட். அதன் பிறகு அவங்களுக்கு வந்து ஸ்டாண்டில் போர்டு எப்படி ஹேண்டில் பண்ணணும், எக்யூப்மெண்ட்னா என்ன, ஒரு சர்ஃப் போர்டுக்கு வந்து ஃபின் எங்கே இருக்குது, லீஷ் என்ன, டாப் எது, பாட்டம் எது, நோஸ் எது, டைல் எது, இதை எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். ப்ளஸ் போர்டில் எப்படி படுக்கணும், எப்படி பேடல் பண்ணணும், எப்படி போர்டை டர்ன் பண்ணணும், எப்படி போர்டை பேடல் பண்ணி உள்ளே போகணும், வேவ் வரும்போது எப்படி அதை நம்ம ஹேண்டில் பண்ணணும். ஸோ ஒரு இன்ஸ்ட்ரக்டர் சொல்கிறத வந்து நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும், அது எல்லாமே டீச் பண்ணுவோம். நம்ம இந்தியாவில் கோவா, மேங்களூர், கேரளா, பாண்டிச்சேரின்னு பல இடங்கள்ல சர்ஃபிங் நடைமுறையில் இருந்தாலும் கோவலத்தில் இருக்கக்கூடிய அலைகள் தான் சர்ஃபிங்கான சிறப்பான அம்சங்களை பெற்றிருக்கு. கோவலாங் பாயிண்ட் வேவ்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா நான் இந்தியாவில் வந்து எல்லா இடத்துலையும் சர்ஃபிங் பண்ணிக்கிறேன்.
அதாவது இந்தியாவில் பார்த்தீங்கன்னாக்கா கேரளா, கர்நாடகா, லைக் முல்கி, இது எல்லா இடத்துலையும் சர்ஃபிங் பண்ணி காம்படிஷன் பண்ணி வின் பண்ணிக்கிறோம். எங்களுக்கு ரொம்ப பெஸ்ட் வேவ் வின் பண்ணுறதுக்கான முக்கியமான ஒரு ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா எங்கள் பாயிண்ட் வேவ்ஸ் வந்து ரொம்ப பவர்ஃபுல் வேவ்ஸ். இந்த கோவலாங் பாயிண்ட் வேவ்ஸ் வந்து இன்டர்நேஷ்னல் லெவல் வேவ்ஸ். நிறைய இன்டர்நேஷ்னல் சர்ஃபர்ஸ் வந்து இங்கே சர்வ் பண்ணிக்கிறாங்க. எல்லாருமே சொன்னது என்னன்னாக்கா லைக் ரியோனியன்லேருந்து ஒருத்தர் வந்து சர்ஃபிங் பண்ணார். ரியோனியன் வேவ்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா ரீஃப் கீழே ரீஃபு ப்ளஸ் வேவ்ஸ் பிரேக் ஆகும், ரொம்ப பவராக இருக்கும். அவர் சொன்னது வந்து இந்த பாயிண்டில் இருக்க வேவ்ஸ் வந்து எங்கள் பாயிண்டில் இருக்க வேவ்ஸ் மாதிரி ரொம்ப பவராக இருக்குது. ஸோ வேவ் பிரேக் ஆச்சுன்னா ரொம்ப ஸ்பீடாக இருக்கும். அந்த ஸ்பீடை மேனேஜ் பண்ணி நாங்கள் கற்றுக்கிறதுனால தான் எல்லா இடத்துலையும் போய்ட்டு காம்படிஷன் வின் பண்ணுறோம். இங்கே சீசன் பார்த்தீங்கன்னாக்கா ஏப்ரல்லேருந்து செப்டம்பர் வரைக்கும் சூப்பர் சீசன். ஏப்ரல்லேருந்து செப்டம்பர் வரைக்கும் ப்ரொஃபஷனல், பிகினர், இன்டர்மீடியட் எல்லாமே இங்கே என்ஜாய் பண்ணலாம். அதாவது மூன் பொறுத்து ஃபுல் மூன், நியூ மூன் வரும்போது இங்கே டைடு, ஸ்வெல் எல்லாம் சேஞ்ச் ஆகும். அப்போ வந்து வேவ் நல்லா பவராக இருக்கும், சூப்பராக இருக்கும். சர்ஃபிங் தான் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கேன். ஏன்னா ஒரு ஃபிஷர்மேனால் ஒரு அட்வென்ச்சர் ஸ்போர்ட்ஸ் பண்ண முடியுமான்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி இருந்துச்சு. அந்த மாதிரி கொஞ்சம் அதை வந்து கொஞ்சம் மாற்றினவர் வந்து மூர்த்தி மேகன். அவரும் ஒரு ஃபிஷர்மேன் தான். அவரால் தான் இந்த நான் இங்கே இருக்கேன், இந்த போர்டு இங்கே இருக்குது. அவருன்னா இந்த சர்ஃப் ஸ்கூல் ஆரம்பிச்சிருக்க முடியாது. சர்ஃபிங்கில் என்னோடய கோல் என்னென்னா இந்தியா லெவலில் ஒரு சாம்பியன் பண்ண தான் என்னோடய கோல். ஆல்ரெடி கயாக்கில் ஸ்டாண்டப் பண்ணலாம் பார்ட்டிசிபேட் பண்ணேன். ஏன்னா செமிஃபைனல், ஃபைனல் அந்த லெவலுக்கு போயிருக்கேன். இப்போ நானும் இப்போ தான் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிகிட்டு இருக்கேன். ஏன்னா அவங்களாம் வந்து 8 இயர்ஸ் 10 இயர்ஸ் பண்ணிட்டேன். நான் தான் இப்போ 2 இயர் 3 இயர் பண்ணிகிட்டு இருக்கேன். இப்போ இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிவிட்டு சரி நெக்ஸ்ட் லெவலில் அவங்கள கொஞ்சம் பீட் பண்ண சொல்லி தான் ஒரு ஆசை. அது இல்லாமல் வேர்ல்டு காம்படிஷனில் போயிட்டு பார்ட்டிசிபேட் பண்ணணுன்னு எனக்கு ரொம்ப நாள் ஆசை. இந்த சர்ஃபிங் மூலிமா அது கொஞ்சம் ஏம் இருக்குது. என்னோடய ஃபர்ஸ்ட் சர்ஃப் காம்படிஷன் பார்த்தீங்கன்னாக்கா 2011 மகாபலிபுரத்தில் நடந்த ஃபஸ்ட்டு சர்ஃப் காம்படிஷன். அந்த சர்ஃப் காம்படிஷனுக்கு வந்து அதாவது நாங்களாம் காம்படிஷன் போவோமான்ற ஒரு மனசுக்குள்ளே ஒரு இது இருந்துச்சு. அந்த காம்படிஷன் போனோம் 10 வருஷம் கழிச்சு அங்கே ஒருத்தர் நான் மீட் பண்ணுறேன். ஸோ 2001 நான் மீட் பண்ணல சர்ஃபிங் சுவாமி. அவர் வந்து 2011 சர்ஃப் காம்படிஷன் அங்கே உட்காந்துருக்காரு. அவர்கிட்ட நம்ம கேட்டேன், எனக்கு தெரியுது அவங்களுக்கு அப்படின்னு கேட்டேன். அவர் என்னை பார்த்துட்டு, ஓ நீ கூட சர்ஃப் காம்படிஷனில் கலந்துக்க போகிற அப்படின்னு கேட்டார். நான் மட்டும் இல்லை, என்னுடைய பாய்ஸ் 3 பேர் இருக்காங்க அப்படின்னு. ஸோ அந்த காம்படிஷனில் அவருடைய பாய்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா மால்தீவ்ஸு, ஸ்ரீலங்கா, அந்தமான், நிறைய லட்சத்தீவுலாம் சர்வ் பண்ணிட்டு வந்துருக்காங்க பெரிய பெரிய வேவில். பட் நான் பார்த்தீங்கன்னா எங்கள் லோக்கல் வில்லேஜ் வேவில் மட்டும் தான் பண்ணுறேன். கொஞ்சம் பயமாக இருந்துச்சு எனக்கு. ஐயோ அந்த ஏரியா பசங்க வரான்லே, அவன்லாம் பயங்கரமாக மேலே பரப்பானுங்க, எப்படி நம்ம பண்ணுவோன்னு. இப்போ காம்படிஷன் பார்ட்டிசிபேட் பண்ணேன். ஃபஸ்ட் ரவுண்டு செலக்ட் ஆகி திரும்ப செகண்ட் ரவுண்டு வந்தேன். செகண்ட் ரவுண்டு சர்ஃபிங் சுவாமியோடைய சிஷியாஸ்லாம் வந்தாங்க, அடிச்சிட்டேன் அவங்கள. தேர்ட் ரவுண்டு ஒரு ஸ்பெயினிஷ் ஆளை தோக்கடித்தேன். செம்மியில் வந்து காட் கிஃப்ட், நான் எப்படியோ வேவ் கிடச்சி நானும் ஒரு நல்ல ஓரளவுக்கு பண்ணி ஃபைனல் செலக்ட் ஆனேன். ஃபைனல் வந்து நானும் ஒரு ஸ்பெனிஷ் ஆளும். எனக்கு தெரிஞ்சிச்சு அவர் ஸ்பெனிஷ் ஆள் வந்து பயங்கரமாக பண்ணுறாரு. ஓகே, எனிவே ஃபைனல் போனது எனக்கு ரொம்ப சந்தோஷம். அந்த காம்படிஷன் நான் செகண்ட் ப்ரைஸ் வின் பண்ணேன். அந்த 2011 சர்ஃப் காம்படிஷனில் எங்கள் பாய்ஸ் ஒரு சில பாய்ஸ் வந்து நல்லா பண்ணுவாங்க. அவங்க ஸ்டேஜில் வந்தப்போ ஒரு ஃபாரினர் சர்ஃபர்ஸ் கேட்டார், ஆர் யூ சர்ஃபர் அப்படின்னு கேட்டு அவனை கீழே இறங்கி போக சொன்னார். நான் சொன்னேன் அவனும் சர்ஃபர் தான் எங்கள் டீம் அப்படின்னு. அதுக்கப்புறம் நாளடைவில் பார்த்தீங்கன்னாக்கா எந்த சர்ஃபர் அவர் வந்து ஆர் யூ சர்ஃபர் அப்படின்னு கேட்டாரோ அதே சர்ஃபரை பார்த்து டோட்டல் இந்தியனில் இருக்க நிறைய சர்ஃபர்ஸ் பயப்பட ஆரம்பித்தோம். ஏன்னா அவ்வளோ நல்லா அந்த பையன் சர்ஃபிங் பண்ணால் அவனோட இம்ப்ரூவ்மெண்ட் சூப்பராக இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இந்தியாவில் எங்கே காம்படிஷன் நடந்தாலும் கேரளாவில், ஒரிசாவில், பாண்டிச்சேரியில், விசாகப்பட்டினத்தில் நம்ம கோவலாங் பாயிண்ட் நடத்துகிற காம்படிஷன் எல்லா காம்படிஷனுமே டாப் நம்பர் ப்ரைஸ் எல்லாமே நம்ம பாய்ஸ் தான் வின் பண்ணுறாங்க. இன்ஜினியரிங் முடிச்சிருக்கேன். அதுக்கப்புறம் சர்ஃபிங்கில் பார்த்தீங்கன்னா நான் 5.5 இயர்ஸாக பண்ணிகிட்டு இருக்கேன். இது வரைக்கும் இந்தியாவில் 7 டைம் சாம்பியன்ஷிப் வின் பண்ணியிருக்கேன். சர்ஃபிங்கில் வந்ததால் என்னோடய லைஃப் ஸ்டைலே கொஞ்சம் நிறைய சேஞ்ச் ஆச்சு. சாதாரணமாக நான் ஃபிஷர்மேன் லைஃப்பில் இருந்திருந்தால் அந்த மாதிரி வெளியே எங்கேயும் போயிருக்க முடியாது. அதே மாதிரி நிறைய ஃப்ரெண்ட்ஸை நான் மீட் பண்ணியிருக்க முடியாது. இதனால் எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிடச்சிருக்காங்க. மறக்க முடியாத சுச்சுவேஷன்னா லைக் ஒரு விஷயம் வளர்ந்து வர நிறைய ஜெலஸ் இருக்கும் எல்லாருக்குமே. நிறைய ஆப்போசிட்டும் உருவாகும். ஏன்னா நம்ம ஒரு கண்ட்ரோலில் ஒரு பக்கம் வளர்ந்துட்டு போவோம். ஒரு சில பேருக்கு வந்து அது கொஞ்சம் பிடிக்காமல் இருக்கும். அதுமாரி எனக்கு ரொம்ப கஷ்டமான சூழ்நிலைலாம் வந்துச்சு. பட் அந்த சூழ்நிலையெல்லாம் நான் ஃபேஸ் பண்ணி இன்றைக்கி யார் எனக்கு என்ன ப்ராப்ளம் பண்ணாலும் அவங்கெல்லாம் நல்லா ஃப்ரெண்ட்லியாக இருக்காங்க. இன்றைக்கி எங்கள் வில்லேஜே ரொம்ப சந்தோஷப்படுது. ஏன்னா எங்கள் பாய்ஸ் தான் போய் எல்லா இடத்துலையும் வின் பண்ணுறாங்க. இந்தியாவிலேயே ரொம்ப ஃபேமஸாக இருக்காங்க எங்கள் பாய்ஸ் சர்ஃபிங்கில் என்னும்போது எங்கள் வில்லேஜ் ரொம்ப பெருமைப்படுறாங்க.
நிறைய பெரியவங்க எங்கள் வில்லேஜில் இருக்க பெரியவங்க வந்து சொல்லுவாங்க, டே எனக்குலாம் இந்த ஸ்போர்ட்ஸ் நாங்கள் எங்கள் காலத்தில் இருந்தது நாங்கள் இன்னும் நல்லா பண்ணியிருப்போம், எங்கள் காலத்தில் இல்லை, நாங்களாம் அப்போ மரப்பலகையிலையும் மரத்துலேயும் பண்ணி பழகிட்டோம், ஆனால் நீங்களாம் பண்ணும்போது பார்க்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ஒரு நாள் நான் வந்து ட்ரை பண்ணுறேன்டா அப்படிலாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் மறக்க முடியாத ஒரு தருணம். தன்னுடைய சர்ஃபிங் ஸ்கூல் மூலமா பல உயிர்களை காப்பாத்தி அவங்களுக்கு முதலுதவியும் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க மூர்த்தியோட டீம். எங்கள் பாய்ஸ் எப்போவுமே ரெஸ்கியூ மூமெண்ட்டில் எப்பவுமே இருப்பாங்க. ஏன்னா நிறைய டைம் சென்னையில் இருக்கவங்க வந்து இங்கே ஸ்விம்மிங் தெரியலனாலும் அவங்க பாட்டு கடலில் இறங்கி அவங்களுக்கு வந்து கடல் வந்து காம் கண்டிஷனும் சரி ரஃப் கண்டிஷன் தெரியாது, அவங்களுக்கு தேவை தண்ணியில் போய் விளையாடணும். நம்ம சென்னையில் மெரினா பீச் ஃபஸ்ட்டு இடத்துல இருக்குது, செகண்ட் பீச் பெசன் நகர் இருக்குது, மூணாவதாக கோவளம் இருக்குது. இந்த கோவளத்தை பார்க்கும்போது ரெஸ்கியூ வந்து மோஸ்ட்லி நாங்கள் தான் பண்ணுறோம், கோவளம் பாயிண்ட் சர்ஃபர்ஸ் தான் பண்ணிகிட்டு இருக்கோம். இயர்லி அதாவது நாங்கள் சர்ஃபிங் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இயர்லி 100லேருந்து 200 பேர் ட்ரௌனிங் ஆகிட்டு இருந்தாங்க. நாங்கள் சர்ஃபிங் ஸ்டார்ட் பண்ணது அப்படியே ஸ்டாப் பண்ணிவிட்டு டோட்டலி இயர்லி 10லேருந்து 15 பீப்புள், அதுவும் சம்டைம் நாங்கள் பீச்சில் இல்லாத போது தான் இந்த மாதிரி இன்சிடென்ட் நடக்குது. இந்த ரெஸ்கியூ பார்த்தீங்கன்னா நாங்கள் எங்களுடைய உயிரை கொடுத்து ரெஸ்கியூ பண்ணுறோம். ஆஸ்திரேலியாவிலேருந்து எங்களுக்கு வந்து ட்ரைன் பண்ணியிருக்காங்க எப்படி ரெஸ்கியூ பண்ணணும்னு சொல்லிட்டு. பேசிக்கலாகவே நாங்கள் ஃபிஷர்மேன், ஸோ சீயை பற்றி எங்களுக்கு எல்லாமே தெரியும். பட் ரெஸ்கியூ பண்ணி ஆஃப்டர் ஃபர்ஸ்ட் எய்ட் எப்படி பண்ணணும் எங்களுக்கு ட்ரைன் பண்ணியிருக்காங்க எல்லாருமே. ஸோ இந்த ரெஸ்கியூ பண்ணிவிட்டு நாங்கள் ரெஸ்கியூ பண்ணி அந்த விக்டமை தூக்கி ஷோரில் வச்சுட்டு அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணுற அந்த ஆம்புலன்ஸ் ஃபெசிலிட்டி தான் இங்கே ரொம்ப கம்மியாக இருக்குது. ஆனால் இந்த ஏரியாவை பொறுத்து பார்க்கும்போது ட்ரௌனிங் நிறைய நடக்குது. பிகாஸ் ஆஃப் இங்கே லைஃப் கார்ட்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்காங்க, கவர்மெண்ட் இதில் இன்வால்வ் ஆகல. ஹோல் பீச்சே எங்கள் கோவளம் பாயிண்ட் சர்ஃபஸ் தான் கவர் பண்ணிட்டு இருக்கோம். 2015 சென்னை ஃப்ளட் வந்து யாராலும் மறக்க முடியாது. அந்த ஃப்ளட்டில் எனக்கு தெரிஞ்சு நாங்களாம் ஹீரோ. ஏன்னா அந்த ஃப்ளட்டில் வந்து நாங்கள் ரெஸ்கியூ பண்ணாத இடமே இல்லை. கோட்டூர்புரத்துலேருந்து கேளம்பாக்கத்துலேருந்து டி நகர்லேருந்து டோட்டல் எல்லா ஏரியாவிலும் நாங்கள் போய்ட்டு தாம்பரம், முடிச்சூர் எல்லா இடத்துலையும் நாங்கள் வந்து ரெஸ்கியூ பண்ணிக்கிறோம். ரெஸ்கியூ பார்த்தீங்கன்னா எங்கள் ரெஸ்கியூ போர்டு, கயாக்கிங், ஸ்டாண்டப் படல் அண்ட் எங்ககிட்ட இருக்க எங்கள் வில்லேஜில் இருக்க ஃபிஷிங் போட்டு, இது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு லோக்கல் போலீஸ் மூலிமாவோ கோஸ்டல் போலீஸ் மூலிமாவோ நாங்கள் போயிட்டு இது வரைக்கும் அந்த ஃப்ளட்டு மட்டும் நிறைய பேர், அது கணக்கெலாம் என்னால் சொல்ல முடியாது, ரொம்ப டஃப் கண்டிஷனில் ரெஸ்கியூ பண்ணோம். மறக்க முடியாத ரெஸ்கியூ வந்து கோட்டூர்புரம் தான். கோட்டூர்புரத்தில் ரொம்ப ரிஸ்க் எடுத்து ரெஸ்கியூ பண்ணோம். ஏன்னா அந்த வாட்டர் வந்து அவ்வளோ கரண்ட் அதிகமாக இருந்துச்சு, தண்ணியெல்லாம் ஒரு பிரிட்ஜை நோக்கி ஓடிச்சு. எல்லாரையும் ரெஸ்கியூ பண்ணி சேஃபாக காப்பாற்றி ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு, அதே டைமில் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னா நம்மளாலேயும் சென்னையில் இருக்க அவ்வளோ பெரிய ஆளுங்களுக்கும் ஹெல்ப் பண்ண முடியுன்ற ஒரு சந்தோஷம் இருந்துச்சு. தன்னோட ஒவ்வொரு கனவையும் படிப்படியா நனவாக்குனதோட மட்டும் இல்லாம மேலும் பல கனவையும் தன்னுடைய லட்சியமா வச்சிருக்காரு சர்ஃபிங் மூர்த்தி. என்னுடைய ட்ரீம் பார்த்தீங்கன்னா ஒரு காலத்தில் ஐ வாண்ட் சர்ஃபிங் ஸ்கூல் அப்படின்னு ஒரு ட்ரீம் ஸ்கூல் ஓப்பன் பண்ணேன். அதுக்கப்புறம் எனக்கு அடுத்த ட்ரீம் பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் லெவலில் சர்ஃப் காம்படிஷன் வின் பண்ணணும்னு ஒரு ஆசை இருந்துச்சு. அதை பார்ட்டிசிபேட் பண்ணேன். இந்தியாவிலே எங்கள் பாய்ஸ் தான் டாப் நம்பர் 1 இருக்கணும்னு ஒரு ட்ரீம் இருந்துச்சு, அதுவும் எனக்கு உண்மையாயிடுச்சு. அடுத்த ட்ரீம் பார்த்தீங்கன்னாக்கா எனக்கு 3 இருக்குது. ஒன்று 5 வருஷத்துலேயோ இல்லை 10 வருஷத்துலேயோ எங்கள் வில்லேஜ் பாய்ஸ் இன்டர்நேஷ்னல் லெவல் சர்ஃப் காம்படிஷன் பார்ட்டிசிபேட் பண்ணி வின் பண்ணி அந்த வின்னிங் டீம் பாய்ஸ் வந்து அவங்க ஃபேமிலி நல்ல ஒரு லெவலில் அவங்க ஃபேமிலி ரொம்ப சந்தோஷப்படணும். அவங்க ஃபேமிலியோட வளர்ச்சியை அந்த வளர்ச்சியை பார்த்து வில்லேஜ் மக்களும் பெருமைப்படணும். ப்ளஸ் இந்தியா ரொம்ப ப்ரௌடாகணும் இந்த சர்ஃபிங் பாய்ஸை பார்த்து. அது ப்ளஸ் எங்கள் பீச் வந்து இப்போ என் ஸ்கூலுக்கு எதிர பீச் க்ளீன் ஆகுது, என் ஃபுல் கோஸ்டல் லைன் க்ளீன் ஆகணும். இன்னும் நிறைய சர்ஃபிங் ஸ்கூல் வந்து எல்லாம் ஒரு சர்ஃபிங் ஃபேமிலியாக மாறி இந்த பீச்சுக்கு வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணி க்ளீன் பண்ணி ஃபுல் க்ளீன் ஆகணும். அந்த க்ளீனை பார்த்து நிறைய டூரிஸ்ட் பீப்புள் எங்கள் இடத்துக்கு வரணும். இந்த டூரிஸ்ட் பீப்புளால் எங்கள் வில்லேஜ் நிறைய ஸ்மால் ஷாப், நிறைய ஸ்போர்ட்ஸ் நிறைய ரெஸ்டாரண்ட், நிறைய ஹோம் ஸ்டே இதெல்லாம் ஆரம்பித்து ஃபிஷிங் பண்ண முடியலன்ற கஷ்டம் இல்லாமல் இதை மாதிரியும் நமக்கு ஒரு இன்கம் இருக்குது, அந்த இன்கம் வச்சும் நம்ம லைஃப்பை நம்ம மேலே கொண்டு போகலாம், அப்படி வளரணும். சர்ஃபிங் நம்ம நாட்டில் இன்னைக்கு பல இடங்கள்ல வளர்ந்துட்டு வந்தாலும் சர்ஃபிங் மூர்த்தி மாதிரியான ரொம்ப சிலர் தான் விளையாட்டை வளர்க்கறத மட்டுமே குறிக்கோளா வச்சிருக்காம எல்லாருக்கும் உதவக்கூடிய வகையில அதன் மூலமா தன்னுடைய கிராம மக்களோட எதிர்கால நலன் பத்தியும் சிந்திக்கிறார்.